புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 14 தொடக்கம் 23. ஒரு நாள் இயேசு பேச்சிழந்த ஒருவரிடம் இருந்து பேயை ஓட்டினார். பேய் வெளியேறவே பேச்சற்ற அவர் பேசினார். கூட்டத்தினர் வியந்து நின்றனர். அவர்களுள் சிலர், பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன், வானத்தில் இருந்து ஏதேனும் ஓர் அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயல்செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே, நான் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களைச் சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களே உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமையுடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலங்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டிச் சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். சிந்தனை சர்ச்சைக்குரிய விடயங்களில் நடுநிலையாக இருப்பது மிகவும் இலகுவானது. அதாவது அந்த பக்கமும் இல்லாமல் இந்த பக்கமும் இல்லாமல் இருப்பது. ஆனால் இவ்விடயங்களில் தெளிவான சரியான நிலைப்பாட்டை எடுப்பது மிகவும் கடினமானது. சிறப்பாக ஒழுக்கம் தொடர்பான விடயங்களில் இத்தகைய நிலைப்பாட்டை எடுப்பதும் அதற்காக செயலாற்றுவதும் கடினமானதும் சவால் நிறைந்ததுமாகும். உதாரணமாக போர், அரசியல், கருத்தடை, கருச்சிதைவு, திருமணத்தின் வரையறை, பொருளாதார கொள்கைகள் போன்றன வலுவான கருத்துக்களை இரண்டு பக்கங்களிலும் உருவாக்கி பிரிவினைகளுக்கு வழிவகுக்கும். கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இத்தகைய விடயங்களில் தெளிவான ஒழுக்க உண்மைகளை கிறிஸ்துவின் போதனைகளில் இருந்தும் திரு அவையின் படிப்பினைகளில் இருந்தும் கண்டறிந்து இயேசுவோடும் திரு அவையோடும் நிற்கும் நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும். இவ்வாறு நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்வது எமது கடமை, எமது தெரிவு அல்ல. அதாவது விரும்பினால் எடுக்கலாம் அல்லது விட்டுவிடலாம் என்பது அல்ல. இன்றைய நற்செய்தியிலே இயேசுவின் வார்த்தைகள் மிகவும் சவால் நிறைந்தவை. என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டிச் சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். இது என்ன சொல்கிறது என்றால், கடவுளின் படிப்பினைகளை நாம் நிலைநிறுத்தி அவற்றை பாதுகாக்க தவறுவது நடுநிலையான செயல் அல்ல. உண்மையிலே அது கடவுளின் விருப்பத்துக்கு எதிரான செயலாகும். கிறிஸ்துவுடன் நிற்பதால் பெரும்பாலும் மற்றவர்களின் விமர்சனத்துக்கும் தீர்ப்புகளுக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் கொண்டவர்களின் பகைமைக்கும் உள்ளாக நேரிடும் என்பதால் ஒரு பக்கத்தை தேர்ந்தெடுப்பது கடினமாக இருக்கலாம். ஆயினும் இந்த விடயங்களில் நடுநிலை என்பது ஒரு வகையான அலட்சியமாகும். இதனை இயேசு இன்றைய நற்செய்தியில் பாவமாக காட்டுகிறார். இயேசு பேச்சிழந்த ஒருவரிடம் இருந்த பேயை ஓட்டுகின்றார். ஓட்டியதும் அவர் பேசத் தொடங்குகிறார். கூட்டத்தினர் வியந்து நிற்கின்றனர். அந்த மனிதன் பேச்சிழந்ததற்கு காரணம் அந்த பேயாகும். இது நாங்களும் தீமைகளை எதிர்கொள்ளும் போது அமைதியாய் இருக்க வேண்டும் என்பதன் அடையாளமாக இருக்கிறது. இது எமது ஆன்மீக வாழ்வுக்கும் பொருந்தும்.
ஆன்மீக வாழ்விலும் நாம் பேச்சற்று இருப்போம். பயம், மிரட்டல், குழப்பம் போன்றவற்றை எதிரி தந்திரோபாயமாக பயன்படுத்தி எம்மை ஆன்மீக ஊமைகளாக ஆக்கலாம். இந்த தீய சக்திகள் நற்செய்தியின் உண்மைகளை நாம் எடுத்துச் சொல்வதை தடுக்க அயராது உழைத்து கொண்டிருக்கின்றன. இயேசு ஓர் உருவகத்தையும் இங்கு பயன்படுத்துகின்றார். வலியவர் ஒருவர் ஆயுதம் தாங்கி தன் அரண்மனையை பாதுகாக்கின்றார். ஆனால் அவரை விட வலிமையுடையவர் வந்து அவரை வென்றால் அவருடைய படைக்கலன்களும் அரண்மனையும் பறிக்கப்பட்டுவிடும். யார் அந்த வலியவன்? யார் அந்த ஆயுதங்களோடு தன் அரண்மனையை பாதுகாப்பவர்? அவன்தான் பேய். அவனை விட இன்னொரு வலியவர் வந்து அவனை வெற்றி கொள்பவர் யார் என்றால் அவர்தான் இயேசு கிறிஸ்து. தீயவன் எவ்வளவு பலமாக தோன்றினாலும் பரவாயில்லை, அவன் ஆண்டவருக்கு முன் பலம் குன்றியவனே. எனவே உண்மைக்காக உண்மையின் பக்கம் நாம் சார்ந்து நிற்கும் போது பயம் கொள்ளக்கூடாது. சமூகத்திடம் இருந்தும் குடும்பம், நண்பர்களிடம் இருந்தும் எதிர்ப்புகள் வந்தாலும் ஒருபோதும் நாம் பயம் கொள்ளக்கூடாது. கிறிஸ்துவின் சீடர்களாகிய நாம் கடவுளின் இறுதி வெற்றியை நம்பி உறுதியுடனும் தெளிவுடனும் அன்புடனும் நாம் உண்மையை பேச அழைக்கப்பட்டுள்ளோம். உண்மையை பேச வேண்டும் என்பதற்காக எப்போதும் பேசலாமா? இல்லை. சில வேளைகளில் சூழலுக்கு ஏற்றபடி அமைதியும் காக்க வேண்டும். எப்போது பேச வேண்டும், எப்போது அமைதி காக்க வேண்டும் என்பது ஆண்டவரின் துணையோடு பகுத்தறிந்து கண்டு கொள்ள வேண்டும். இங்கு அமைதியாய் இருப்பது என்பது பயத்தினால் ஏற்படும் ஒன்றல்ல, இன்னும் உரத்துச் சொல்வதற்காக மேற்கொள்ளப்படும் அமைதியாகும். செபம். ஆண்டவரே, உண்மையை பேசுவதற்கு உறுதியையும் தெளிவையும் தந்து ஏற்ற சூழலையும் நாங்கள் கண்டுகொள்ள அருள் தாரும். ஆமென்.